எங்கே கிளம்புறோம் அப்படின்னா தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் பெருசாக விளாக் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம பண்ணுவோம், நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. சும்மா கோயில் போனது, எங்கே போனது, எங்கே போனது, நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட் போனதெல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம ஒன்றும் விதிவிலக்கு, நம்மளும் அதே தான். இந்த ரைடு கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட என் வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. சீரியஸாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. பாருங்க எத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டு. டாப் ஸ்பீடு 36. ஏன்னா ஒர்க்கு எனக்கு கரெக்டாக இருக்குது, பக்கத்தில். ஸோ எனக்கு ரொம்ப லாங் சுற்றி பார்க்குற மாதிரி, லாங் போகிற மாதிரி எனக்கு வேலையே கிடையாது. அதனால தான் இந்த 7 வருஷத்தில் இந்த 37,000 கிலோமீட்டர். இல்லைன்னா நல்லா தஞ்சாவூர் ஒரு சின்ன விஷயத்தாக தான் போகிறேன். அங்கே ஒரு பீரங்கி இருக்குது. அது வேர்ல்டுலேயே டாப் 10க்குள்ளே வரும். நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. எத்தனை பேர் இப்போ தஞ்சாவூர் போயிட்டுனா என்ன பண்ணியிருப்பீங்க? அதிக பேர் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு அதிக பேர் பெரிய கோயில், அப்புறம் மியூசியம். வேறு தஞ்சாவூர் பெரிய கோயில், மியூசியம், இந்த மாதிரி தான் பார்த்துருக்கீங்க. நான் உங்களுக்கு பெரிய கோயிலையும் காட்டுறேன், ஆனால் உள்ளே போக மாட்டேன். நிறைய டைம் உள்ளே போயிருக்கேன், அதனால் பெருசாக உள்ளே போகிறது. நிறைய டைம் உள்ளே போயிருக்கேன். சரஸ்வதி மகாலும் போயிருக்கேன். அந்த பீரங்கி மேடு, ஆமாம் அது பேர் பீரங்கி மேடுன்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் இருக்குது. பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அதிகபட்சம் 1 கிலோமீட்டர், அதுக்கு மேலெலாம் கிடையாது. சரி, நம்ம ஆர்டியோட டாப் ஸ்பீடு செக் பண்ணுவோமா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஆனால் இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம். ஆடு மாடு நாய் எல்லாம் திடீர்னு வரும். ஆர்டியோட சவுண்டு தான். ஊரெல்லாம் அசால்ட்டாக தருவான். ஒன்றும் இல்லை, பக்கத்தில் தானே போகிறோம் அப்படின்ட்டு 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடணும். கொஞ்சம் ஃபினான்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதனால் டப்பு நடந்துச்சு. கொஞ்சம் போதும், ஏன் போக மாட்டேங்கிறது? கொஞ்சம் போய் பூண்டாங்க. பெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் எனக்கு கைக்கு வரல. என்ன ஒரு தைரியத்தில் ஓட்டுறேன்னு தெரியல. யார்கிட்ட என்னை கைவிடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். எப்படி 100லாம் அசால்ட்டாக போகுங்க. நான் ஒரு டிவிஎஸ் ஃபேன்.
ஓகேங்களா? ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு கூத்துனா என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட ஃபஸ்ட்டு டிவிஎஸ் இல்லை எங்கள் அப்பாவோட வண்டி தான் டிவிஎஸ் 50. அதில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனிச்சு, மேஜர் ஆக்சிடெண்ட். எனக்கு அதை மட்டும் மறக்கவே முடியாது. அது சொல்லலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஒரு டெத்து, அதுக்காண்டி வந்தேன். ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இப்போதைக்கு டிவிஎஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டிவிஎஸ் கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு வந்தேன். கரெக்டாக டிவிஎஸ் டோல்கேட்டு பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட்டில் ஒரு லாரி ஒன்று, லாரிங்க, ஒரு டீ கடை. எங்கே என்னன்னா கரெக்டாக குச்சிட்டு மேம்பாலம் இறங்கி அந்த A1 டீ ஸ்டால் தாண்டி ஒரு லெஃப்ட் எடுத்து அடுத்து ரைட் எடுத்தால் நம்ம காஜாமலை வழியாக நம்ம கேக்கினருக்கு வரலாம். கரெக்டாக அந்த இதில் வந்து வளையிறேன். அப்போதைக்கு ஒரு லாரி, ஏன் சொல்கிறேன்னு, அஜந்தா ஹோட்டல் தனி லாரி வந்து அடித்தான். அடிச்சுட்டு எங்கே எனக்கு வந்து ரைட் சைடு டிவி ஸ்பீடு எவ்வளோ போகும்னு சொல்கிறீங்க? எவ்வளோ ஸ்பீடு போகும்? அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன தம்பி என்ன தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டானா, இவ்வளோ இதாக வந்துட்டான் அப்படின்னு. நான் சிவனேன்னு ஓரமாக போயிட்டு இருந்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒரு டெத்துக்கு வேண்டி போகிறேன். அந்த சமயத்தில் வந்து சைடு ரைட் சைடு அடிச்சிட்டான். எனக்கு ரைட்டு, லாரிக்கு லெஃப்ட்டு. அடித்ததில் கீழே விழுந்து இந்த என்னோடய ரைட் சைடு ஷோல்டரே கிட்டத்தட்ட என்னோட கழுத்துக்கு மேலே வீங்கி போச்சு. அந்தளவுக்கு வீங்கி போச்சு. என்னோட முட்டியும் ஃப்ராக்சரு, அதாவது கை எல்போ வந்து ஃப்ராக்சரு. நான் கீழே விழுந்திருக்கேன். என் கையை பிடிச்சிட்டு இப்படியே பார்க்குறேன். அப்படியே படுத்துருக்கப்ப இப்படியே பார்க்குறேன். இந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறேன். அப்படியே படுத்துருக்கேன். லாரியோட பின்னாடி வீல் வந்து அப்படியே என் தலையை நோக்கி வருது. லாரியோட பின்னாடி வீல் என் தலையை நோக்கி வருது. யோசிச்சு பாருங்கள், அப்போதைக்கு நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரிடா, அவ்வளோதான்டா, முடிஞ்சிருச்சுடா, என்னோட இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இப்போ கடந்த கையை பிடிச்சிட்டு இப்படியே இது பண்ணினேன். அதாவது கொஞ்சம் கிட்ட பண்ணேன். ஆப்போசிட்டில் வந்து எங்கள் ஏரியா பயலோட ஒரு அப்பா வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு லோடு இறக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த டீ கடையில். விறகு லோடு இறக்கிட்டு இருக்காங்க. அவர் பார்த்துருக்காரு. அவர் பார்த்துட்டு நான் ஹாஸ்பிட்டலில் கேம்ஸில் அட்மிட் ஆனதுக்கப்ப வந்து சொன்னார் என்கிட்ட, தம்பி உன்னோட நேரம் என்னன்னு எனக்கு தெரியலை, நல்ல நேரத்தில் நீ இருந்திருக்க. ஏன்னா நான் வந்து ஆப்போசிட்லேருந்து பார்க்குறேன், உனக்கு பின்னாடி பார்த்தீங்களா என்ன ஆட்டம் ஆடுதுன்ட்டு. ஏன்னா அதான் இண்டிகேட்டர் புதுசாக வாங்கி போட்டேன். கொடைக்கானல் போனேன், நிப்பாட்டி சொன்னேன், எவன் வந்து தட்டி விட்டான்னு தெரியாது. கேட்குறதான் இது ரொம்ப காது உடஞ்ச மாதிரி. அவர் சொன்னார், இந்த மாதிரி தம்பி நீ வந்து இந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே இங்கிட்டு திரும்பிட்ட, நீ திரும்பாமல் இருந்திருந்தீங்கன்னா உன் தலைமையில் வண்டி ஏறி இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்குன்னா அவர் சொன்ன உடனே எனக்கு டப்புன்னு எனக்கு அந்த தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமாம் இல்லை, இது வந்து அதுக்கப்புறமே நடந்தது. கீழே ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து அந்த டீ கடையில் தூக்கிட்டு வந்து பேரில் வச்சுருக்காங்க. வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, என்ன சரக்கானுங்க. சரக்கு அடித்தா தான் கீழே விழுந்தா, நார்மலாக போயிட்டு இருக்கப்பயே எவனாச்சும் இடிச்சா கூட கீழே விழுவோம்டா. எனக்கு செம்ம கோபம் வச்சு. ஏன்னா நான் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு என்னென்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு அவர் தான் வந்தார். சரி தம்பி, ஃபோன் எதுவும் யார்ட்டாச்சும் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணேன். எங்கள் அப்பா எடுக்கலை, அவர் வேலை பார்த்துட்டு. அதுக்கப்புறமேட்டு என் ஃப்ரெண்டு நானே ஃபோனை எடுத்து லாக் எடுத்துகிட்டு அவங்களோட ஃபோன் நம்பரை சொல்லி இந்த இதுக்கு கால் பண்ணுங்கள், இந்த மாதிரி இங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுன்னு சொல்லுங்கள், என் பேர் சொன்னீங்க சரவணன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன லாட்ரியாடா, என்னடா இது பண்ணுறியா, ப்ராங்க் பண்ணுறியா அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு நான் பேசுகிறேன். இல்லைடா இந்த மாதிரி தான் இங்கேருந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, வாடா அப்படின்னு வந்துட்டாங்க. ஒரு 30 பேர் வந்துட்டாங்க. ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுடா அப்படின்லாம். ஏன்னா எல்லாமே அந்த டெத்தில் இருக்காங்க. டப்புனு இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்துட்டாங்க. என் ஃப்ரெண்டு பேர் வந்து ஜாபர் வந்துட்டாங்க.
வந்த உடனே நான் அவங்க ஆம்புலன்ஸில் ஏறி உட்காந்தாங்க. அவன் ஜாஃபர் தான், அவன் தான் உள்ள ஆம்புலன்ஸில் வந்தான். அவன்கிட்ட இது பண்ணப்ப ஆமாம் காது இருக்குது பார்த்தீங்களா, என்னோட ரைட் சைடு காது வந்து கிழிஞ்சி ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் காது உள்ளேருந்து ரத்தம் வரல, காதுக்கு வெளியேருந்து ரத்தம் வருது. வெளியேருந்து ரத்தம் வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி அப்போதைக்கு எனக்கு தெரியல அது வெளியேருந்து வருதா உள்ளேருந்து வருதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்கிட்ட இருந்த பர்ஸு, ஃபோனு, காசு எல்லாத்தையுமே அவன்கிட்ட கொடுத்துட்டு, இந்த மாதிரிடா காதுலேருந்து ரத்தம் வருதுடா, எனக்கு என்னன்னு தெரியலடா, இப்போனா எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த அப்பா அம்மாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தேன். அவன் என்னை திட்டு, நான் கண்டவனிக்கு திட்டுறான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எனக்கு பயம், ஏன்னா நம்ம பார்த்தது எல்லாமே ஆக்சிடென்ட் எதுவும் ஆனாலும் காதுலேருந்து ரத்தம் வரக்கூடாது. காதுலேருந்து ரத்தம் வந்தால் மூளையில் ஏதோ டேமேஜ் ஆகி அங்கே எது காது வழியாக ரத்தம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு தான் எனக்கு அது ஆனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அப்படியே அவன் மடியில் படுத்தேன். அவன்